ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உங்கள் பலருடைய செல்ஃபோனுக்கு சிலருக்கு வரலை அப்படின்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட சென்னை நகரத்தில் பெரும்பாலானவங்களுக்கு ஒரு அலார்மிங் மெசேஜ் வந்திருக்கு. திடீர்னு எல்லாம் ஷாக் ஆகி அவர்கள் ஃபோனுக்கே வா வா வான்னு ஒரு சவுண்டு. இது எங்கடா வருதுன்னு திரும்பி பார்க்குறவங்கள இவர்கள் ஃபோனில் தான் வருது. கையிலேருந்து எடுத்து பார்க்குறேன், அதில் ஒரு அலார்மிங் மெசேஜ் ஒன்று வருது. அது இங்கிலீஷில் வந்தது, தமிழ்லேயும் வந்தது. வந்தவொடனே எல்லாம் பதறி போயிட்டாங்க. வயதானவர்கள்லாம் என்னடா இது, என்ன இது, நம்ம ஃபோன் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் சவுண்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் 10-20 செகண்ட் வரைக்கும் அது நீடித்தா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வந்தது. அந்த ஸ்கிரிப்ட் இது என்ன ஸ்கிரிப்ட் வந்ததுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஃபோனில் இருக்கிறதை நான் பார்த்து சொல்கிறேன். இதில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்திய அரசின் தொலைத்தொடர்புத்துறை மூலம் செல் பிராட்காஸ்டிங் சிஸ்டம் மூலம் அனுப்பப்பட்ட மாதிரி சோதனை செய்தி. உங்கள் முடிவிலிருந்து எந்த நடவடிக்கையும் தேவையில்லை என்பதால் இந்த செய்தியை புறக்கணிக்கவும். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் செயல்படுத்தப்படும் பேன் இந்தியா அவசர எச்சரிக்கை அமைப்பை சோதிக்க இந்த செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இது பொது பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் அவசர காலங்களில் சரியான நேரத்தில் எச்சரிக்கைகளை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நேரமுத்திரைன்னு போட்டு எந்த டைமுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்தியர்களில் அது பேன் இண்டியான்னு போட்டிருக்கனால இந்தியா ஃபுல்லாக அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்தி பேசும் மாநிலம் ஹிந்திலையும், தமிழ் பேசுகிற மாநிலம் தமிழ்லையும் இதே மாதிரி கடந்த வாரமே பெங்களூரில் டெஸ்ட் பண்ணதா இந்த மாதிரி அலாரம் மெசேஜ் வந்ததா, அவர்கள் ஏதோ சதி நடக்கிறதோ அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் தகவல் அனுப்பியிருந்தாங்க. சில பேர் ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை போடலாம் அப்படின்றதுக்குள்ள இந்த வார் விவகாரம் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருந்ததுனால நம்ம அதை போடலை. கடைசியில் இன்றைக்கி சென்னையில் நமக்கே வந்துடுச்சு. ரைட்டா, இது பேன் இண்டியா எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்றாங்க. சரி, இது எதற்காக வந்திருக்கு, ரைட்டா, இது யார் அனுப்புனது அப்படின்றது அதில் இருக்குது. எதற்காக வந்திருக்கு, இதில் எதுவும் உள்குத்து வேலை இருக்குமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பல விஷயங்கள் நம்ம சந்தேகனோட பார்க்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலில் வரும். இஸ்ரேல் மக்களுக்கு கூட வெளி அலாரம் தான் வருமே தவிர ஃபோனுக்கு அப்பப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம விசாரித்த வரை இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போர் அடிக்கடி நடக்கக்கூடிய நாடுகளில் குண்டு போடுறான் அப்படின்ற சண்டை நடக்கக்கூடிய நாட்களில் இதெல்லாம் வரும். சரி, இது எதுக்கு அமைதியாக இருக்க தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் போருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்கு நீங்கள் அலர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். சரி, இதை பாசிட்டிவாகவே நம்ம பார்த்தோம்னா கூட சரி ரைட்டு, நாடு முழுவதும் இப்போ டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் இந்திய அரசு மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டால் மக்கள் திடீர்னு இப்போ ஒரு வரும்போது இதை சொன்னோன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. முன்னாடியே அதை பழக்கப்படுத்தி வைக்கணும். இது கரெக்டாக மெசேஜ் போய் சேருதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த செல்ஃபோன் நிறுவனங்கள் மூலமாக இந்த பேரிடர் மேலாண்மை குழு இதை அனுப்பியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது பாசிட்டிவாக பார்த்தா சரி, ரைட், ஓகே. ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் செக் பண்ணுறீங்க. இது எதுக்கு இப்போ செக் பண்ணுறீங்க, இது என்ன தேவை இப்போ இருக்குது, இந்தியாவில் ஏதாவது போர் நடந்திருக்கா, இல்லை இந்தியா யார்கிட்டயா சண்டை எடுத்து உன்னை என்றைக்காவது அடிக்காம விட மாட்டேன்னு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற மாதிரி சண்டையோ, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் எப்போவுமே பிரச்சனை வரும்ன்ற மாதிரியான ஒரு சூழலோ எப்போதும் இருக்குது. அங்கே ராக்கெட் வீசிகிட்டே இருக்கேன், திடீர்னு தலையில் விழுக போகுதுன்னு மெசேஜ் அனுப்ப போகிறீங்க. எதற்காக இந்த மெசேஜை இப்போது டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்போ இதை 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எதை மறைத்தாலும் ஓப்பனாக சொன்னாலும் 2 விதமாக இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பார்த்தே ஆகணும். இதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ உலகம் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், ரஷ்யா உலகத்தின் தலைமை இடத்தை கைப்பற்றுவதற்கான வேலைகளை கடந்த 10 வருடமாகவே செய்துகிட்டு இருக்கு. அதன் ஒரு படி தான் உக்ரைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உக்ரைனை போட்டு அடிச்சுட்டே இருக்குது. நீங்கள் உக்ரைனை போர்னு நினச்சிங்கன்னா ஏமாந்துடுவீங்க. அது போர் கிடையாது, இராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கு. அப்போ இராணுவ நடவடிக்கை என்ன, இராணுவத்தை வச்சு அடித்தா அது போர் தானே அப்படின்னு. போருன்றது எப்படின்னா, உக்கிரமாக ஆவேசமாக 2 பேரும் நேருக்கு நேராக மோதி கொண்டு அடித்து நைட்டோட நைட்டாக ஒருத்தனை காலி பண்ணணும், இல்லை நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நடக்கிறது தான் போர். இது எப்படின்னா, ஒரு வீக்காக இருக்கிறவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவன் போய் ஊர்லலாம் வசூல் பண்ணி அங்கே ஆயுதத்தை வாங்கி திருப்பி அடிப்பான். அதை உள்ளே விழுக விடாமல் ரஷ்யாவுக்கு இது வரைக்கும் எந்த பாதிப்புமே ஏற்படல. ஆனால் உக்ரைனை கிட்டத்தட்ட ஒரு 20% கீவ் நகரத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க, டேமெல்லாம் உடைச்சிட்டாங்க, நிர்மூலமாக்கி தெருவில் விட்டாங்க உக்ரைனை. அவர்கள் ஐரோப்பிய யூனியனை நம்பி போய் நாட்டோவில் சேரணுன்றதுக்காக போயும் அமெரிக்கா நம்பி போய் நாசமாக போயிட்டான் அப்படின்றது வேறு விஷயம். ஸோ இதை எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா, இவரை அடிக்கிறது மூலமாக அமெரிக்காவை அடிக்கிறது. நீ வா இறங்கி பார்ப்போம், இறங்கி அவனை தடுத்துட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. வா இறங்கி வா
நான் அடிச்சுட்டே தான் இருப்பேன், டெய்லி ராக்கெட்டை வீசுவேன், ஏதாவது ஒரு இடத்துல போடுவேன், 4 நாள் நிறுத்துவேன், திருப்பி 5ஆவது நாள் திருப்பி ஆரம்பிப்பேன், நீ வா இறங்க பார்ப்போம் வந்துரு அப்படின்ற மாதிரி சண்டை இழுப்பதற்கு கூப்பிடுவதற்கான ஒரு இதுதான் ரஷ்யா பண்ணிகிட்ருக்கு. அப்போ அவர்களுடைய தெரிஞ்சிரும்ல, நீ இப்போ இதான ஆளாக இருந்தால் வாடா அப்படின்ற மாதிரி. அப்போ யாருமே வரல. இது மட்டும் இல்லாமல் ஆயுதத்தை கொடுத்து உதவுறோன்னு சொல்லி அமெரிக்கா கொடுத்து அதையும் அடி வாங்கியிருக்கு. உக்ரைனை அதையும் அனுப்பி அதுவும் செயல்படாமல் போய் அடி வாங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து இது ஒரு முயற்சி. இதற்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஊடுருவி உள்ளே போய் பல ஆப்பிரிக்க நாடுகளை கைப்பற்றி அங்கே உள்ள சண்டைகள்லாம் தீர்த்து வச்சு அங்கே உள்ள வளங்களை எல்லாம் வந்து ஒரு வியாபார ரீதியில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சைனா வந்து ஏற்கனவே இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டிய விஷயம். நான் ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக அந்த மேப்போட போடுறேன். ரஷ்யா வந்து இந்தியன் ஓஷன்லேயும் சரி, பே ஆஃப் பெங்கால்லையும் சரி என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்கு, இந்தியன் ஓஷன் வழியாக சுற்றி போய் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டுக்குள்ளே எப்படிலாம் புகுந்து எந்த நாட்டையெல்லாம் எந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி இந்த 10 வருஷத்தில் என்னென்ன பண்ணியிருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்படி வந்து 10 வருஷமாக வந்து பல நாடுகளை சைனா வந்து தன்னோட ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட யார் பாகிஸ்தான் கூட அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு அவர்களுக்கு இப்போ உதவி செய்து கொண்டிருப்பது அமெரிக்கா கிடையாது, சைனா. இப்படி பல நாடுகளை கையில் போட்டு வச்சுட்டு ஆயுதங்களை நகர்த்துவது, அதாவது தங்கள் படைகளை நகர்த்துவதற்கான எல்லா வேலையும் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் ஐரோப்பாவுக்கு எதிராக. ஒரு பக்கம் கொரியாவை வைத்து, நார்த் கொரியாவை வைத்து சவுத் கொரியா வந்து ஏற்கனவே யூஎஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஜப்பான் வந்து G7 இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவர்களையும் வந்து இதை வச்சு கொரியாவை வச்சு இந்த ஜப்பான் நான் சவுத் கொரியாலாம் காலி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு மாதிரி செட்டப் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. 95% நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் போட்டிருக்கோம். ரஷ்யா கை ஓங்கி கொண்டிருக்கிறது. ரஷ்யாவை உலக தலைவனாக்க இருவரும் சம்மதித்து விட்டார்கள். சீனாவும் சம்மதித்துருச்சு, நார்த் கொரியாவும் சம்மதிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க பிரசிடெண்ட் வந்து தலை தெறிக்க ஓடி வந்திருக்காரு. இதுக்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து கேட்பாராட்டு கிடந்தாரு. அதாவது சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவை நம்பியே வந்து அவர் நிழல்லையே வாழக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அங்கே உள்ள ரிஃபைனரிஸ் ஃபுல்லாகவே யூஎஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர்கள் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. அவனை பதைக்க முடியாது அப்படின்றது நிலையில் கடந்த 8-10 வருடமாக ஏன்னா அதாவது சவுதி அரேபியா என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவிலேருந்து விலகி வந்து சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் டையப் போட்டுட்ருக்கு. ஸோ சவுதி போயிடுச்சு அப்படின்னா மித்த நாடுகள் சிரியா, ஜோர்டான், லிபியா, லெபனான் இந்த போன்ற கண்ட்ரிகள் எல்லாமே வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு வரும். சைனா சொல்கிறத விட ரஷ்யா சொன்னால் கேட்டுக்கும். அதனால் அவர்களும் வந்து என்னன்னா இந்த இஸ்லாமிக் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, இவர்களும் இந்த பக்கம் சாய ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ வந்து உலகத்தில் யூரோப்பை தவிர அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தவிர இந்த பக்கம் வந்து ஆசியா, அப்புறம் வந்து யூரோப்பில் ஒரு பாதியெல்லாம் வந்து இப்போ ரஷ்யா கண்ட்ரோல்லையும் சைனா கண்ட்ரோல்லையும் இவர்கள் கண்ட்ரோல்லையும், அப்புறம் வந்து பெருவாரியாக வந்து நீங்கள் ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரப் கண்ட்ரிஸ் அந்த பெல்ட் ஃபுல்லாகவே இஸ்ரேல் வரைக்கும் எல்லாமே சவுதி, ஜோர்டான் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவர்கள் எல்லாமே இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னா 2ஆக பிரிக்கப்படும் உலகம். பிரிக்கப்படும் போது என்ன ஆகுனா, ஏறி அடித்தால் கடந்த காலங்கள் மாதிரி அமெரிக்கா செல்வாக்காக பண ரீதியில் ரொம்ப கீழே இறங்கி போயிட்டே இருக்குது. ஆயுத வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சீனா வந்து ரொம்ப வலுவான ஒரு நிலையில் இருக்குது. அதோட ஆயுதங்களை அமெரிக்காவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள்லாம் செயல்படுத்தோ, G7க்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகளுக்கு எல்லாமே இவர்கள் வியாபாரம் பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி சூப்பர் சோனிக், அதாவது இப்போ இன்றைக்கி ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அப்டேட்டு, ஈரான் வந்து அமெரிக்காவை நோக்கி இல்லை அமெரிக்கா சார்பு நாடுகளை நோக்கி நிறுத்தி வைத்திருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணுன்னா அவர்களுடைய டெக்னாலஜியில் ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதை வந்து செயல்பட விடாமல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அமெரிக்காவுக்கு இருந்தது. இப்போ சைனா, அதாவது அந்த இதெல்லாம் இருக்குல்ல நெட்வொர்க்கு, இதிலெல்லாம் இப்போ சேட்டலைட்டோடைய இது இருந்தால் தான் அதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து அமெரிக்கன் கண்ட்ரோலில் இருந்ததுனால இவர்களை செயல்படாமல் முடக்கி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நேற்று ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவர்களுடைய டெக்னாலஜியை அப்படியே ஈரானுக்கு கொடுத்துருச்சு. இதை வந்து அமெரிக்கா இனி ஃபியூஸ் பண்ணவும் முடியாது, ஆஃப் பண்ணவும் முடியாது. ஈரான் அடித்தது தான், அது நேராக போய் எங்கே அடிக்குதோ அங்கே போய் விழுகும். அது அமெரிக்கா தடுக்க முடியாதுன்ற ஒரு நிலையை நேற்று உருவாக்கி இருக்கிறது சைனா நேற்று அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அதற்கான வேலையெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ வந்து ஒரு போர் சூழல் வந்து உலகம் முழுவதும் அமைதியாக போய்கொண்டிருந்தாலும் ஒரு போர் சூழல் வந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. உள்ளே வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு நமக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மக்களை வந்து
விழிப்புணர்வு அடைய செய்வோம், இவர்களுக்கு உடனே தகவல்களை அனுப்புவதற்காக தான் இந்திய அரசு இதை செய்திருக்கு அப்படின்றது ஒரு பார்வையாக நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து ஏதோ நடக்கப் போகிறது அப்படின்றதை நாம் சொல்கிறோம், முன்னாடியே சொல்கிறோம். இந்தியாவுக்கும் அதற்கான பாதிப்புகள் வரலாம் அப்படின்றதையும் நம்ம முன்கூட்டியே ஒரு தகவல் அவங்ககிட்ட பதிவு செய்கிறோம். ஏன்னா இந்த டெஸ்ட்டு வந்து சாதாரண டெஸ்ட்டாக நம்ம எடுக்க முடியாது. இதுவரைக்கும் இந்தியர்கள் கேள்விப்படாத, இந்தியாவில் இப்படி ஒரு போர் நடந்ததில்லை. 1ஆம் உலக போர் 2ஆம் உலக போர் டைமில் கூட M10 குண்டு சென்னைக்கு போட்டாங்க இல்லையா, அது ஒன்று தான் இங்கே வந்து விழுந்தே தவிர இந்தியாவுக்கு வேறு எந்த பாதிப்புமே பெருசாக வரலை. ஆனால் வரக்கூடிய போரில் வந்து அப்பயும் வந்து இந்தியா வந்து 2 சைடு எடுத்து பனைமரத்துக்கு ஒரு குத்து, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து தான் குத்திட்டு இருக்கு இப்போ வரைக்கும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவோட பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்காவை எதிர்த்துக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவோட டையை போட்டுட்ருக்கு, ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கு, அது இந்தியன் ருப்பியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கு. சைனாவை ஏற்றுக்கிட்டு இருக்குது, ஆனால் சைனாவுக்கு அடங்கி போயிட்டுருக்கு. இப்படி பல்வேறு ரூபங்களை எடுத்து வடையை சுட்டுக்கிட்டு இருக்குது. அப்படின்னா கூட இந்தியா நேரடியாக யாரையும் பயத்து கொள்ளவில்லை. இப்போ கொடூரமாக அவர்களுக்கு வந்து பெரிய இது பண்ணலை அப்படின்றதுனால இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வரலைன்னா கூட இந்தியா மேலே குண்டை போட்டுட்டான்னா இந்த சைரன் இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்போ இன்றைக்கி காலைல சைரன் அடிச்சிடும் ஃபோனில். ஸோ இதெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அலர்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா அதை படித்து பார்த்துட்டு இந்திய அரசு என்ன சொல்லுது, இந்திய ராணுவம் என்ன சொல்லுதோ அதை பார்த்து விட்டு மக்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருங்க, குடிக்குள்ளே போய் படுங்க, தலையில் போயிருங்க, கிணத்துக்குள்ளே குதிங்க அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். அதை பார்த்து விட்டு இந்திய மக்கள் பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை வந்து இந்த மோசமான பழக்கம் உள்ளே வருதுனாலே அப்போ ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். அதையும் நம்ம உஷாராக பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டுக்குள்ளே ஏதாவது கலவரம் வரப்போதோ, வரலாமா, வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி இருக்கும்போது மக்களை அலர்ட் பண்ணுறதுக்காக இந்த மெசேஜ் அனுப்பி பழக்கப்படுத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் பலருக்கு எழுந்திருக்கிறது உள்நாட்டுக்குள்ளே. அதையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த மெசேஜ் எதற்காக அனுப்பப்பட்டது அப்படின்றது இன்னும் ஒரு சில காலங்களில் தெரிந்துவிடும். அப்போ வந்து நமக்கு உண்மை தெரிந்துவிடும். இருந்தாலும் இந்த மெசேஜ் சாதாரண மெசேஜில் இன்றைக்கி அனுப்புனா சென்னையில் வந்து இந்த நம்ம பேரிடர் மேலாண்மை குழு இருக்கு இல்லையா, இந்திய பேரிடர் மேலாண்மை குழு, இவர்கள் அனுப்பிய அந்த மெசேஜை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. உலகம் இப்படியே போகும்னு சொல்ல முடியாது. அப்படின்றதுக்கான ஒரு முதல் படி ஒரு அவேர்னஸ் தான் இந்த மெசேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மெசேஜ் வந்து ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஆனால் இது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான, நடக்கும்போது சுதாரிப்பாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு. அது என்ன நடக்க போது, வெளியிலேருந்து எல்லா தாக்குதல் ஏதாவது வரும்போது இதை யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது கரடி வேலை நடக்க போதான்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.